இருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உறவினர்களின் புரணி பேச்சால் அதிசயத்தக்க முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இக்காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும் சனி பகவானும், மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் 2இல் இருந்தாலும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இது உபஜயஸ்தானமாக இருப்பதால உங்களுக்கு தைரியத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஆற்றலை தரும் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது பரம சௌக்கியம் தரும் அமைப்பு என்று கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசினியர்கள் கணவன் மனைவி உறவுகள்ல இருந்த மனக்கசப்புகள் நீங்கி இருவருக்குள் அன்பும் அரவணைப்பும் நிலவக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அதே போல் ராகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது திருமகளுடைய அருளை பெற்று தருங்க. அது மட்டும் இல்லாம பலரும் பாராட்டும் விதத்தில் காரியங்களை செய்து வெற்றி காண இருக்கீங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரம் நன்றாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி இருப்பதாலும், சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதாலும் தேவையில்லாத மனக்கவலைகள் அதிகரிக்குங்க. நன்றாக சென்று கொண்டிருக்கும் வண்டி திடீரென்று பிரேக் பிடித்து இதுபோல் அவ்வப்பொழுது தடுமாற்றங்கள் எட்டி பார்க்குங்க. மனதில் இதனால் சோர்வு ஏற்படும். இவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது எதிர்பாராத பல வெற்றிகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம முக்கிய கிரகமான குரு, சுக்கிரன் மற்றும் ராகு ஆகிய மூவருமே உங்களுக்கு ஆதரவாக இந்த வாரம் முழுவதுமே நிலை கொண்டிருக்கிறாங்க. மேலும் ரிஷபத்தில் வக்ரகதியில் நிலை கொண்டுள்ள குரு பகவான் உங்களுடைய ராசியை தனது சுப பார்வையினால பலப்படுத்துவது நல்ல யோக பலன்கள் கிடைக்க இருப்பதை எடுத்து காட்டுதுங்க. இவை தவிர ஏழரை சனியினுடைய கடைசி பகுதி பல நன்மைகளை அளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அன்பும் ஒற்றுமையும் நிலவக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க. திருமணத்திற்காக முயற்சிக்கும் மகர ராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழுங்க. அதே போல் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால பண பிரச்சனை என்பது இருக்காதுங்க. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பிள்ளை அல்லது பெண்ணினுடைய வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. உங்களுடைய ராசிக்கு கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால மனைவிக்கு உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்படக்கூடுங்க. அடிக்கடி காரணமில்லாத சோர்வினாலும் அசதியினாலும் ஓய்வெடுக்க நேரிடும். சிலருக்கு வசதியான வீட்டிற்கு மாற்றம் ஏற்படுங்க. தனஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பதால வீண் செலவுகளை உங்களால் தவிர்க்க இயலாது. திருதிய ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை அமைவதால பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படாதுங்க. அதே போல எதிர்பாராத பண உதவியும் பண வரவும் இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரகதியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரப்பேறு கிடைக்க இருக்குது. ராசியில் அமர்ந்துள்ள சூரிய பகவானும் குருவினுடைய பார்வை கிடைப்பது விசேஷ யோக பலன்கள் கிடைக்க இருப்பதை தெல்ல தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில்
சுக்கிரன் சனி சேர்க்கை இதுவரை காரணமின்றி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஊதிய உயர்வை இக்காலகட்டத்தில் பெறுவதற்கு வாய்ப்புள்ளது தெரியப்படுத்துதுங்க. நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்து வருபவர்களுக்கு வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கும் கிரகநிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்குதுங்க. விருப்பம் உள்ளவர்கள் இப்போது அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிலருக்கு பதவி உயர்வும் அதன் காரணமாக இடமாற்றமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் மகர ராசி அன்பர்கள் அவர்களது ப்ராஜெக்ட்களை குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் முடித்து சமர்ப்பிக்க கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தனஸ்தானத்தில் ஏற்பட்டுள்ள சுக்கிரன் சனி சேர்க்கை விசேஷ யோக பலன்களை குறிக்குதுங்க. உற்பத்தியை நீங்கள் இக்காலகட்டங்களில் தாராளமாக அதிகரிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அபிவிருத்தி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு ஏற்ற ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது. உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருப்பதால சக ஊழியர் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. அதே போல் நிதி நிறுவனங்களுடைய உதவி தக்க தருணத்தில் கிடைக்க இருக்குதுங்க. சந்தை நிலவரம் திருப்திகரமாக இருக்குதுங்க. புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. ஒரு சிலர் தொழில் அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. அதே போல் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு இந்த வாரத்தில் 7.5 சனி முடியும் பகுதி இருப்பதால சுக்கிரனும் சேர்ந்திருக்கிறார். கீர்த்தி ஸ்தானத்தில் ராகுவும் சுப பலனை அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் சஞ்சரிப்பதால் வருமானம் உயருங்க. புதிய வாய்ப்புகள் கிடைப்பதுடன் மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்ந்துங்க. கட்சியில் தொண்டர்களிடையே ஆதரவு பெருக இருக்கு. மேலிட தலைவர்களும் உங்கள் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்டிருக்காங்க. அதனால் கவனமாக இருப்பது நல்லது. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு சம்பந்தமான கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க. பாடங்களில் மட்டுமின்றி விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் முன்னணியில் நின்று பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. மனம் பாடங்களில் தீவிரமாக ஈடுபடுங்க. விவசாயத்துறை இந்த வாரத்தில் விவசாய பணிகள் உழைப்பு கடினமாக இருப்பினும் விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே இருப்பதால பணிகள்ல உற்சாகம் மேலிடுங்க. இக்காலகட்டம் முழுவதும் தண்ணீர் பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே சுபபலம் பெற்று வலம் வருவதால பெண்மணிகளுக்கு மன நிறைவையும் நிம்மதியையும் அளிக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குடும்ப பெண்மணிகளுக்கு நினைத்தவை அனைத்துமே நிறைவேறும். குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்குங்க. உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் எளிய சிகிச்சையினால குணம் கிடைக்குங்க. அதே போல் மகர ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபத்தில் சிறிது பசுனை சேர்த்து வழிபட்டுவாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.